டாபிக் வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா. முன்னுரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம இந்திய வரலாறு அப்படிங்கிறது நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு பெரிய பயணம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது பழைய கற்காலத்துல நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க கூட்டமா சேர்ந்து இந்தியாவுடைய வெவ்வேறு இடங்களுக்கு, அங்க இருக்கிற காடுகளுக்கும், காலநிலைக்கும் ஏத்த மாரி வாழ ஆரம்பிச்சாங்க. இடம்பெயர ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க வெவ்வேறு இடங்களுக்கு போயி, புதுசு புதுசா கத்துக்கிட்ட அனுபவங்கள் தான், இன்னைக்கு நாம இந்தியாவுல பார்க்கிற விதவிதமான பழக்கவழக்கங்களும், சமூக அமைப்புகளும் ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளமா மாறிடுச்சு. ஆரம்பத்துல இந்த மனிதர்கள் காடுகள்ல உணவு தேடி அலைஞ்சாங்க. ஆடு, மாடுகள மேய்ச்சுக்கிட்டு நாடோடிகளா சுத்துனாங்க. ஆனா, காலப்போக்குல நாம ஏன் இப்படி அலைஞ்சுகிட்டே இருக்கணும்? ஒரே இடத்துல தங்கி வாழ்வோம்னு யோசிச்சாங்க. அப்படி அவங்க ஒரே இடத்துல நிலையா வாழ ஆரம்பிச்சப்போ உருவானது தான், உலகமே வியந்து பார்க்குற சிந்து சமவெளி வெண்கல கால நாகரிகம். அதனால கற்காலத்துல இருந்து இந்த வெண்கல காலம் வரைக்கும் மனிதர்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறுனாங்க அப்படிங்கிற கதைய நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், நம்ம இந்திய வரலாற்றோடைய உண்மையான அடித்தளத்த முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். வரலாற்று ஆதாரங்கள வச்சு எழுதப்பட்ட இந்த ஆய்வறிக்கை, நம்ம ஆதி மனிதர்களுடைய அந்த சுவாரஸ்யமான தொடக்க பயணத்த தான் நமக்கு அழகா விளக்குது.